கேஜிஎஃப் படத்துல வர்ற இந்த அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு பிராண்ட்ஸ் 100 ரூபாய்க்கு தேராத பேபி ப்ராடக்ட்ஸை 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு துணியோட விலை எதை வச்சு டிசைட் ஆகுது? அது எவ்வளவு மீட்டர், அப்புறம் அதோட குவாலிட்டி. அப்புறம் என் கேள்வி என்னன்னா, அரை மீட்டர் கூட இல்லாத இந்த பேபி ப்ராடக்ட்டுக்கு எதுக்கு அதிக விலை? பேரண்டல் டாக்ஸ் இது கவர்மெண்ட்லாம் போடல, கார்பரேட் தான் போடுறான். அண்ட் கம்பெனிஸ் அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு இதை 3 விதமா அச்சீவ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட், ஹெல்த் அண்ட் சேஃப்டி. பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தை ஹெல்த்தியாவும் சேஃபாவும் இருக்கணும் தான் நினைப்பாங்க. இதை யூஸ் பண்ணி பிராண்ட்ஸ் தன்னோட ப்ராடக்ட்டை நேச்சுரல், கெமிக்கல் ஃப்ரீன்னு லேபிள் பண்ணி ட்ரஸ்ட்டை கொடுத்து செல் பண்றாங்க. செகண்ட், பிரீமியம் மார்க்கெட்டிங். அப்படின்னா ப்ராடக்ட்டை டைரக்டா விற்காம பெர்செப்ஷனை விற்கிறது. நீ எப்படி அந்த ப்ராடக்ட்டை பார்த்தா வாங்குவேன்னு பேக்கேஜிங் விஷுவல்ஸ், பெஸ்ட் ஃபார் யுவர் பேபின்னு கேப்ஷன்ஸ், ஹை பிரைசிங்னு ப்ராடக்ட்டை பிரீமியம் ஃபீல்ல காட்டி வித்துருவாங்க. தேர்ட், இனோவேட் கன்வீனியன்ஸ். ஒன் ஹேண்ட் டயப்பர், டிராவல் வைப்ஸ்னு பேரண்ட்ஸோட பெயின் பாயிண்ட புரிஞ்சு கன்வீனியன்டான வேல இது பண்றது ரொம்ப ஈஸின்னு ஆட்ல காட்டி வித்துருவாங்க. அப்போ இது எதுவுமே தெரியாம வாங்குறவங்க நிலைமை. இதனாலதான் பேபி ப்ராடக்ட்ஸ்க்கு இவ்வளவு விலை. இப்ப புரியுதா குழந்தைங்க ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கே இவ்வளவு பிராண்ட்ஸ் கிரியேட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு.